தேர்ட் கொஸ்டின். சுரேஷ் ஒரு ட்ராஃபியை வின் பண்ணுறாரு. அந்த ட்ராஃபியோட பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 21 சென்டிமீட்டரு. அதோட ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்புறம் இதோட ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா 735 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுங்க. பேஸை கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா. என்னென்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா 735, பேஸ் கொடுத்துருக்குறாங்க என்னது 21 சென்டிமீட்ரு. அப்புறம் ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம இதை பண்ணிக்கலாம். 735 ஈக்குவல் டு 21 இன்ட்டு ஹெச் தானே வேணும். அப்போ 21 கீழே கொண்டு வந்துடலாம். ஹெச் ஈக்குவல் டு 735 டிவைடட் பை 21 டிவைட் பண்ணலாம். 735 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 321 சார் 63, திரும்ப 105, 521 சார் 105, 0. அப்போது கேன்சல் பண்ணால் 35, ஹெச் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் தானே இது, சென்டிமீட்டர். ஜானகி கிட்ட ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. அந்த ஃபேப்ரிக்கு பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது சரிங்களா. அப்புறம் அதோட ஹைட் எப்படி இருக்குது? ஹைட்டு 12 மீட்டர் இருக்குது, பேஸு 18 மீட்டர் இருக்குது ஓகேங்களா. இப்போது இதை நாலாக கட் பண்ணால் இதோட ஒன்றோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க சரியா. இது சிங்கிள் பீஸாக இருக்கு இல்லையா. இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. புக்கில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இதை நாலாக டிவைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஓவரலாக பார்த்தோன்னா இப்போ நம்ம இது மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா எங்கே வரும்? இது 18னா இதுவும் 18 இல்லையா. இது 18னா இது 12னா இது 12னா இதுவும் 12. மிட் பாயிண்ட்லேருந்து தான் கட் பண்ணுவோம் இல்லை எப்படி இருந்தாலும் கட் பண்ணி டிவைட் பண்ணும்போது. அப்போ இங்கே 6 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமும் 6 சென்டிமீட்டர்லாம் கட் பண்ணுவோம். இந்த பக்கம் 9 சென்டிமீட்டரில் கட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக இங்கே 9 சென்டிமீட்டர் தான் முடிப்போம் இல்லையா. இதுவும் 9 தான் பிரியும். அப்போ 4 ஈக்குவலாக தான் பிரியும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கேள்வி அப்படி கேட்குறாங்களே தவிர, ஆனால் இது 4ஆக டிவைட் பண்ணுறது தான் வேலை, எந்த வேலையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வேலை. இப்போது ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஈக்குவல் டு 12, அப்புறம் பேஸ் ஈக்குவல் டு ஹைட் ஈக்குவல் டு ஹைட் ஈக்குவல் டு 12, பேஸ் 18, ஹைட்டு 12. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஈக்குவல் டு 18 இன்ட்டு 12. 12 இன்ட்டு 18 பாருங்கள். 18 இன்ட்டு 12, 2 8 சார் 16, 1 1 2 சார் 2 3 36, 118 சார் 18, 6 1 216 இல்லையா. 216. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 216. இதுதான் அது மீட்டர் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதை 4ஆக டிவைட் பண்ண, ஏன்னா 4ஆக டிவைட் ஆகுது இல்லையா. 4ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது 216 டிவைடட் பை 4, ஏன்னா 4 தான் டிவைட் ஆகுது பிக்சரு இல்லையா அந்த கிளாத்து. 4 டிவைட் பண்ணால் 5 4 சார் 20, 16 பண்ணால் 5 4 4 சார் 16, 0. அப்போது ஒரு பேரலோகிராமு அதோட ஏரியா எவ்வளோ? 54 மீட்டர் ஸ்கொயர். அதாவது இதோட மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ? 54 மீட்டர் ஸ்கொயரு. இது 54 மீட்டர் ஸ்கொயரு. இது 54 மீட்டர் ஸ்கொயரு. இது 54 மீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.